அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய களஞ்சியம் அடுத்தடுத்து விலக போகும் முக்கிய நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் தான் காரணமா? இந்த தகவல் குறித்த முழு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2010 கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து 2023 வரைக்குமே சீமானவர்கள் கட்சியை எவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தியிருந்தாரு அப்படின்றது கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகிகள் கூட விலகாத போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் கடந்த காலங்களில் கல்யாண சுந்தரம் அதற்கு அடுத்தபடியாக ராஜீவ்காந்தி விலகி இருந்தாலுமே அவங்க இருவருமே வெறும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மட்டும்தான் கட்சி மாறி இருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதற்கு அடுத்தபடியாக விலகின ஒவ்வொருத்தருமே ஒரு சில நெருக்கடியின் காரணமாகவும் அடுத்தடுத்து கட்சியில சீமானவர்கள் தனக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டாரு, எல்லா இடங்கள்லயுமே கட்சியை வளர்க்கறதுலே குறியாக இருக்காரு, நம்மள வளர மாட்டாரு அப்படின்ற ஆதங்கத்துல தான் காளியம்மாள் உட்பட்ட ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா விலகி இருந்தாங்க. ஆனா சீமானவர்களும் சரி, கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி, இந்த கட்சி அப்படின்றது முழுமனதாக இயங்கணுமே தவிர ஒருத்தர் வளரணும்னு நினைக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்க ஒரு காரணம் தான் இவ்வளவு நாட்கள் நாம் தமிழர் கட்சி களத்திலேயே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சில நாட்களாக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அப்படின்றது தொடர்ச்சியாகவே அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னும், உதாரணத்திற்கு விஜய் அவர்கள் 26ல ஆட்சியை பிடிச்ச பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போனா நமக்கு பதவியும் கிடைச்சிடுது, பணமும் கிடைச்சிடுது, அதனால நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சியில இணைஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் சீமானவர்கள் ஒரு சில நிர்வாகிகளுக்கு மட்டுமே நிறைய பொறுப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, அவங்கள மட்டுமே ஊடக வெளிச்சத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பொறாமையின் காரணமாகவும் விலகுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது. இந்த ஒரு சந்தேகம் தற்போது விலகி இருக்கக்கூடிய களஞ்சியம் மேல அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாட்டை துரைமுருகன் தான் பாத்தீங்கன்னா வலைவலி ஆரம்பிச்ச ஒரு முதல் நபராக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சின்னு இல்லாம எல்லா கட்சி நபர்களுமே ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த ஒரு ஊடக வெளிச்சம் நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு பெரிய பொறாமையில தான் களஞ்சியம் அவர்கள் விலகிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சியில தேர்தல் பரப்புரையின் போது சாட்டை துரைமுருகன் எந்த அளவுக்கு சுழன்று வேலையை பார்த்தாரு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இந்த ஒரு தருணத்துல தான் களஞ்சியம் அவர்கள் பேசும்போது கூட்டம்லாம் கலைஞ்சு போகுது அப்படின்னும், அவருடைய யூடியூப் சேனல் வீடியோக்கள் கூட அதிக அளவுல பார்வையாளர்கள் சம்பாதிக்க மாட்டேது, நம்ம இனிமேலும் இந்த கட்சியில இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவும் போறதில்ல அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் களஞ்சியம் அவர்கள் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சீமானவர்களுக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்ல கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு மேல நான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், ஆனா இந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை என்னால தாங்கவே முடியல அப்படின்னும் நிறைய பேர் கேலியும் கிண்டலும் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப மனம் திறந்து களஞ்சியமும் எழுதியிருக்காரு. இதை வச்சு பாக்குறப்ப தான் பின்னாடி இருந்து யாரோ ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா நீயும் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்க, உனக்கே அவ்வளவு பார்வையாளர்கள் வரல அப்படின்ட்டு ஒரு கேள்வியும், இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகனால முடியறது ஒன்னால ஏன் முடியல அப்படின்னு உள்கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா களஞ்சியமா ரொம்ப நோகடிச்சிருக்காங்க அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பிற கட்சிகள் மாதிரி இல்லாம நாம் தமிழர் கட்சி இந்த வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கவே கூடாது அப்படின்னு பல முறை சீமானவர்கள் வலியுறுத்தியுமே கட்சிக்குள்ள ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி நிர்வாகிகளுடைய விலகல் அப்படின்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியில பயணித்த ஒரு நபர் கட்சியிலிருந்து விலகிறாரு அப்படின்னு சொன்னதுமே அவர் மேல ரொம்ப கீழ்த்தனமான விமர்சனத்தை முன்வைக்கிறத விட்டுட்டு அவருடைய முடிவு எதாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுத்து போறது தான் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.